ஏற்கனவே நேற்று நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திருப்பி நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனோட ஃபாலோ அப் ஒர்க்கு இப்போ நம்ம சம்ஸ் போட போகிறோம், சம்ஸ் பார்க்குறோம். ஸோ இதில் 3 சம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து ரேடியண்ட்டை டிகிரி, அதாவது டிகிரியை ரேடியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் ரேடியண்ட்டை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் ஆர்க் லென்த். ஸோ நான் திருப்பி ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். நேற்று வந்து நம்ம 3 ஃபார்முலா பார்த்தோம். ஸோ 3 ஃபார்முலா வந்து என்னென்னா, ரேடியன் மெஷர் ஈக்குவல் டு π/180 இன்ட்டு டிகிரி மெஷர், டிகிரி மெஷர் ஈக்குவல் டு 180/π இன்ட்டு ரேடியன் மெஷர், அப்புறம் எல் ஈக்குவல் டு ஆர் டீட்டா இல்லை ஆர் ஈக்குவல் டு எல்/θ. இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ குயிக்காக ரீகேப் பண்ணிட்டேன். ஸோ இதனோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து கன்வெர்ட் 40 டிகிரி 20 இன்ச் இன்ட்டு ரேடியன் மெஷர். ஸோ இதுதான் வந்து கொஷினு. ஸோ இதில் வி நோ தட் நமக்கு தெரியும் என்னதுன்னா 180 டிகிரின்றது வந்து பை ரேடியன். அப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து இன்ச்சஸை நான் வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 40 டிகிரி 20 இன்ச்சஸ்ஸு, 20 இன்ச்சஸ் அப்படின்றது 20 மினிட்ஸ் இந்த இடத்துல. ஸோ அப்போ 20னா அதை வந்து 60ஆல் டிவைட் பண்ணால் மினிட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 20/60 கேன்சல் பண்ணால் 1/3 டைம்ஸ். ஸோ 40 1/3. இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 21/3. ஸோ இப்போ நமக்கு டிகிரி வந்து 21/3 டிகிரின்னு வந்துடுச்சு. இப்போ ஃபார்முலா வந்து ரேடியன் மெஷர் ஈக்குவல் டு π/180 இன்ட்டு டிகிரி மெஷர். ஸோ அப்போ 180/π/180 இன்ட்டு 121/3. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 121π. ஸோ 180 இன்ட்டு 3 வந்து 540 ரேடியன்ஸ். ஸோ இதுதான், இது வந்து ஒரு பேசிக் சம் தானே தவிர இதுக்கப்புறமா தான் நம்ம நிறைய சம்ஸ் போகிறோம். ஸோ இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ன்ற டாப்பிக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு சம். ஸோ இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். கன்வெர்ட் 6 ரேடியன்ஸ் இன்ட்டு டிகிரி மெஷர். ஸோ இப்போ அதே தான், நம்ம 180 டிகிரி ஈக்குவல் டு பை ரேடியன் பார்த்தோம். இது அப்படியே ரிவர்ஸில் உல்டாவா பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி இந்த சம்மில். அப்போ 6 ரேடியன் வந்து எவ்வளோ இருக்கும், 180/π இன்ட்டு 6ன்னு போடணும். ஸோ அப்போ இந்த பையை வந்து இந்த இடத்துல நான் 22/7 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 180/22/7 இன்ட்டு 6. ஸோ இப்போ இதில் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11, இது 3 ஆகிடும். ஸோ 180 இன்ட்டு இந்த 22/7ல் 7 மேலே போயிடும். 180 இன்ட்டு 7 இன்ட்டு 3. ஸோ 180 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணால் 1260 இன்ட்டு 3. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3780/11. ஸோ இப்போ இங்கே 11 டேபிளில் டிவைட் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு டிவைட் பண்ணால் 343 கோஷன்ட்டு 7 வந்து ரிமைண்டரில் வரும். ஸோ அப்போ அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா 343 7/11. ஸோ ரிமைண்டர் பை கோஷன்ட்டு. ஸோ 7/11 டிகிரிஸ்னு வரும். ஸோ இப்போ இந்த இதில் 343 டிகிரிஸ் முழுசாக முடிஞ்சு போச்சு. இப்போ 7/11 மினிட்ஸாக மாற்றோன்னா இன்ட்டு 60 மினிட்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க. 60 இன்ட்டு 7 வந்து 420/11 மினிட்ஸ்னு வரும். ஸோ இதில் திருப்பி 420 நான் டிவைட் பண்ண 11 டேபிளில் 38 மினிட்ஸ் அண்ட் 2 செகண்ட்ஸ் வரும். அப்போ திருப்பியும் 343 டிகிரிஸ் 38 மினிட்ஸு 2/11 செகண்ட்ஸு. ஸோ செகண்ட்ஸை திருப்பி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 120/11. ஸோ நமக்கு 11 11 சார் 121 தெரியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 11 செகண்ட்ஸ் வரும். அப்போ 343 டிகிரி 38 minutes 11 seconds is approximately the value of 6 radians. புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகணும். ஸோ இப்போ 3வது சம்மு நான் சொன்னேன் இல்லையா, லென்த் ஆஃப் த ஆர்க் லென்த்து. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். த மினிட் ஹேண்ட் ஆஃப் எ வாட்ச் இஸ் 1.5 centimeter லாங். ஹவு ஃபார் டஸ் இட் ட்ராவல் இட்ஸ் டிப் மூவ் இன் 40 minutes. ஸோ நான் ஒரு டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த கிளாக்கு, இது வந்து மினிட் ஹேண்டு. ஸோ இந்த மினிட் ஹேண்ட் வந்து 40 மினிட்ஸ் போகிறதுக்கு 1.5 சென்டிமீட்டர் லென்த்தில் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக ஒரு கிளாக்கில் வந்து எத்தனை மினிட்ஸ் இருக்கும், 60 மினிட்ஸ். ஒரு ரெவல்யூஷன் அந்த மினிட் ஹேண்ட் ஃபுல்லாக வரணும்னா 60 மினிட்ஸ் போயிட்டு வரணும். ஸோ ஆனால் நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் இப்போ போகுது, இங்கே ஆரம்பித்து 40 டிகிரி 40 மினிட்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ அப்போ இங்கே 0வில் ஆரம்பித்து 40 மினிட்ஸ். அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 40/60 இது எவ்வளோ ரெவல்யூஷன் வந்துருக்குன்னா 2/3 ரெவல்யூஷன். ஏன்னா ஒரு ரெவல்யூஷன் வரத்துக்கு 60 மினிட்ஸை ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ 40/60
2/3 ரெவல்யூஷன் மொத்தமாக அது கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே நமக்கு டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 2/3 இன்ட்டு டோட்டல் சர்க்கிளோட ரேடியன்ஸ் வந்து 2π. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன், ஒரு சர்க்கிளோட மொத்த ரேடியன்ஸ் வந்து 360 டிகிரி, 360 டிகிரின்றது 2π. ஸோ அப்போ 2/3 ஆஃப் 2π வந்து 4π/3. ஸோ அப்போ இந்த டீட்டாவோட வேல்யூ, ஸோ இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த டீட்டாவோட வேல்யூ வந்து 4π/3 வேல்யூஸு இது வந்து ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஹென்ஸ் த ரெக்வயர்டு ட்ராவல் டிஸ்டன்சஸ் L = r theta. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டீட்டாவை எவாலுவேட் பண்ணியிருக்கேன். R ஏற்கனவே அவங்க 1.5னு கொடுத்துட்டாங்க. இப்போ டீட்டா வந்து 4π/3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து 1.5 × 4π/3. 1.5 4 தடவை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். 6/3 கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2π சென்டிமீட்டர். பையோட வேல்யூ 1.34னு யூஸ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6.28 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இது வந்து 6.28 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ.